கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தவிக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு நாளை ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அவர் டெல்லி புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக விசாரணைக்கு நாளை ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் நாளை விசாரணைக்கு ஆஜராக தவிக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் சம்மன் அனுப்பிய போது ஆஜராக விஜய் அவகாசம் கேட்டதால் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னைக்கு விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற விஜயின் கோரிக்கையை சிபிஐ நிராகரித்த நிலையில் நாளை விஜய் டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகவிருக்கிறார். தவிக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டது தொடர்பாக களத்திலிருந்து செய்தியாளர் குமார் அளிக்கும் விவரங்களை கேட்கலாம். குமார், வணக்கம். தொடர்பான விவரங்கள். சிபிஐ விசாரணைக்காக தவிக தலைவர் டெல்லி இன்று புறப்பட்டுள்ளார். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி காரில் சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் 41 நபர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிபிஐ பல தரப்பினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஏற்கனவே தவிக தலைவர் விஜயிடம் இருமுறை இது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து 3வது முறை இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ள விஜய்க்கு சில தினங்களுக்கு முன்பாக சம்மன் அனுப்பியது. சம்மனை பெற்ற விஜய் தேர்தல் பணி இருப்பதால் 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என அவருக்கு தரப்பிலிருந்து ஒரு சிபிஐக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதை பெற்ற சிபிஐ மீண்டும் ஒரு சம்மன் அனுப்பியது. கண்டிப்பாக 15ஆம் தேதி இது குறித்து விசாரணை மேற்கொள்வது ஆஜராக வேண்டும் என ஒரு சம்மன் அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து நாளை சிபிஐயிடம் விசாரணைக்கு ஆஜராவதற்கு இன்றைய தினமே சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரிலிருந்து அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். இங்கிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தை நோக்கி புறப்படும் விஜய் தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். நாளைய தினம் சிபிஐ குறித்த நேரத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகிறார். இந்த விசாரணைக்கு பிறகு அரசியல் வட்டாரங்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கப்படும் என பல தரப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே என்டிடி கூட்டணியில் விஜயை கூட்டணியில் இணைப்பதற்காக பல தரப்பினர் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு என்டிடி கூட்டணியிலிருந்து விஜயிடம் ஒரு கூட்டணி குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எனவும் ஒரு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்றைய தினம் தவிக சார்பிலிருந்து பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் ஒரு ஜூம் கால் மீட்டிங் நடத்தியுள்ளார். அதில் இந்த கூட்டணி குறித்தும் கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. அதில் 4ல் 3 மாவட்ட செயலாளர்கள் தலைமை எடுக்கும் முடிவுக்கு ஒத்துப்போவதாகவும் ஒருமனதாக முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று சிபிஐ விசாரணைக்காக விஜய் சென்னை நீலாங்கரையிலிருந்து அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். நாளை சிபிஐ சொன்ன நேரத்திற்கு அந்த விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். அதன் பின்பு அரசியல் வட்டாரங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.